Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means my pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம இது ஃபியூ வெஜ்ஜீஸ் அண்ட் ப்ரெட்டை வச்சு செய்ய போகிறோம். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். அது செய்கிறது கூட ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெட்டை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது மேலே பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக. பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் தவாவில் வச்சதுக்கப்புறமா இது ஒரு சைட் 1 மினிட் நம்ம லோ ஹீட்டில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒன் சைட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி இன்னொரு வாட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு 1 மினிட்க்கு. எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே நம்ம இந்த மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட் வந்து 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தவாலேருந்து எடுத்து சைடில் வச்சிடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ப்ரெட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு நான் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா வரும். குட்டி குட்டியாக போட்டுட்டிங்கன்னா ப்ரெட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நம்ம ரெசிபி செய்யக்குள்ளோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஆட் பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கேப்சிகம், அது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கேரட் அண்ட் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே 1/4 கப்பு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் அந்த பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலி இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ப்ரெட் ரெசிபி நான் பண்ணதில். சாண்ட்விச் கூட பண்ணலாம். இப்போ இதையே நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பண்ணோன்னா நீங்கள் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி இந்த வெஜ்ஜீஸ் வந்துட்டு அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இந்த ப்ரெட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது அம்மாவோட ரெசிபி. ஆக்சுவலி ப்ரெட் வீட்டில் இருந்ததுன்னா சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி இல்லை ஈவினிங் ஸ்நாக் ஏதாச்சும் கேட்டோன்னா இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. சாப்பிட்டுக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால். ஜீரா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக சாட் மசாலா. அது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 1 மினிட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா. ஏன்னா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெஜ்ஜீஸ் எல்லாம் சாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ப்ரெட் வந்துட்டு இதிலே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னாவே இந்த ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு ப்ரெட் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் நீங்கள் லோ ஹீட்டில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ப்ரெட் ரெசிபி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு இப்போது நம்ம சூடாகவே சர்வ் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், டெலிஷியஸான ப்ரெட் ரெசிபி வந்துட்டு செஞ்சாச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.